வணக்கம் நண்பர்களே. ஆலை இல்லா ஊருக்கு இலிப்பம்பு சக்கரை. அது மாத்திரம் இல்லை, தட்டி கேட்க ஆள் இல்லாட்டி தம்பி என்ற பிரசண்டன் 5 நபர்களை கூட்டி என்று அழைத்து சென்று 5 கட்சிகளோடு கூட்டணி தலைமை கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் என்று காண்பிக்கப்பட்டு தமிழக முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். இவருண்டுமில்லை, வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் சந்திப்பதற்கு முன்னமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொல் திருமாவளவனுக்கு தகவல் அனுப்பி விட்டார். இவர் வருகிறார், இவர் விஜயை சந்திக்க அனுமதிக்காதீங்க. எனவே அவர்கள் சந்திக்க இடம் கொடுக்கவில்லை. எனவே இதுதான் நடந்தது. அது மாத்திரமில்லை, சீமானை காரசாரமாக தமிழ்நாட்டிலே விமர்சித்திருந்தார். எனவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனால்தான் விஜய் பதவியேற்றதும் சீமானையும் போய் சந்தித்திருந்தார். அரசியல் கட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையிலே தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் ஒரு மக்கள் ஜனநாயகத்திலே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்கின்ற அடிப்படையிலே அவரை சந்தித்தார். மரியாதை நிமித்தம் சீமானை போய் சந்தித்தார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சீமானை போய் சந்தித்ததன் விளைவு தான் இன்றைக்கு ஸ்டாலின் சீமானை கூப்பிட்டு வைத்திருக்கிறார். என்றால் விஜய்க்கு ஆதரவாக நாளை சீமான் பிரச்சாரத்துக்கு எடுபடக்கூடாது. என்றால் வைகோ எடுபட்டுட்டார், தொல் திருமாவளவன் எடுபட்டுட்டார், வேறு கட்சிகள் எல்லாம் எடுபட்டாச்சு. அதிமுகவிலிருந்து வேறவாசி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு இனி திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்கின்ற அடிப்படைக்கு கொண்டு போய்விட்டது. எனவே தான் பணத்தை கொடுத்தவேனும் ஆட்சியை கவிட்டு மீண்டும் திமுக என்று வரலாற்றை படைப்பு கொண்டு முயற்சிக்கிறார்கள். வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் தமிழ்நாட்டு நான் ஒரு காணொலி போட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இலங்கைக்கு திருமாவளவன் விஜய் செய்தவர் அப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் கூட்டிக் கொண்டு சென்றவர். எனவே வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனை சந்திக்கவில்லை என்று தான் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள். எனவே அங்கே தமிழகத்துக்கு அவர் மூலமாக விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கார்கள். இவரை சந்திக்கக்கூடாது, நான் தான் சந்திக்கவில்லை. ஆதவ அர்ச்சனாவை சந்திக்க நான் நினைச்சேன். நான் என்று கேட்டால் ஆதவ அர்ச்சனா திருமாவளவன் என்ற கட்சியிலிருந்து வெளியேறிய அதிருப்தியாளர். அதை தாண்டி இந்த கல்வி அமைச்சரையும் சந்திச்சிருந்தார். இது காலங்காலமாக நடைபெறுவது தான். எப்படி சுமந்திரன் அவர்கள் மற்ற கட்சிகள் தங்களோடு இருக்கின்றனைக்கும் தங்களோட லேபிளுக்குள்ளே வந்தால் வாங்கோ, இல்லையென்றால் அவர் கூப்பிட மாட்டார். இந்திய தூதரை சந்திக்க அப்படித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தனும் சுமந்திரன் தான் சந்திப்பார், மற்றவர்கள் சந்திக்க மாட்டார்கள். ஏனைய மலைய மக்கள் பிரதிநிதிகளோடு சந்திக்கின்ற போது இவர்களும் போய் சந்திப்பார்கள் மற்ற தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே இதில் என்ன கெட்டித்தனம் என்று பார்த்தீங்கன்னா, ஐங்கரநேசன் ஒரு கட்சி, சட்டத்தரணி தவராஜா ஒரு கட்சி, அவருடைய கட்சியில் இருக்கிற செல்வராஜா கையேந்திரன் ஒரு கட்சி. எனவே 3 கட்சி, தங்கட கட்சி 4 கட்சி. எனவே 4 அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் தலைவராக சைக்கிள் கட்சி கொண்டு போய் அங்கே பிரதிநிதிப்படுத்தி அவரை சந்தித்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு பிரச்சனை சம்பந்தமாக கேட்கிறார். அரசியலும் விளம்பரம் இல்லை, ஆட்டியும் விளப்பமாக இருக்கணும். நாங்கள் 4 கட்சி லேபிள்களோடு 4 பேரை கூட்டி சென்று இந்த 4 கட்சிக்கும் தலைமை நான் தான். இப்போ எப்படி காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் விஜய் இந்த தமிழக வெற்றி கழகம் தலைமையோ அதுபோல் இலங்கையில் சைக்கிள் கட்சி தலைமை என்று காண்பித்து சந்தித்திருக்கிறார்கள். சரிதானே? இந்த டெண்டர் போர்டில் உங்களுக்கு தெரிஞ்சானே, பதிவு செய்யப்பட்டு விண்ணப்பம் புறப்பட்டு கேள்வி மனுக்கள் கூறப்பட்டு பெயர்கள் விண்ணப்பங்கள் உடைப்பாங்க. அப்படி இந்த கட்சிகள் அங்கே உடைத்து நாங்களும் அரசியல் கட்சி கூட்டணி தலைவர் என்று காண்பித்திருக்கிறார்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அவதானிக்குமென்னு நினைக்கின்றேன். இதில் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சுயேட்சை தானே. இது சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஒரு வேளை அவர் அதை சந்திக்கவில்லையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மரியாதை நிமித்தம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை முதலமைச்சர் சந்திக்காமல் விட்டது தவறு. அது மாத்திரமல்ல, அவருடைய கட்சியிலே தேர்வாகினவர்கள் சென்றிருக்கிறார்கள், உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் அங்கே சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு பலமான அரசியல் அழுத்தத்தை இந்த சைக்கிள் கட்சி தொல் திருமாவளவன் மூலம் கொடுத்திருக்கிறது. அதுதான் அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்த அழுத்தம் தமிழ்நாட்டில் அவர்கள் சில வேளை அவர்களுக்கு அது ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருப்பதால் சந்திக்காமல் விட்டார் தெரியவில்லை. என்ற அர்ச்சனா ராமநாதனை விஜய் சந்தித்திருந்தால் நாம் தமிழர் கட்சி தலைவரை விமர்சித்தவரை சந்தித்தால் சர்ச்சை வரும் என்று ஒரு வேளை அங்கு ஒரு அரசியல் ஒரு கலோபகாரம் வந்திருக்கும் என்று தவிர்த்திருக்கலாம் சிக்கல்களை. எப்படி இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்க மறுத்தது என்பது தமிழக வெற்றி கழகம் செய்த தவறு. நன்றி.